ஸ்ரீலங்காவில் இந்தியன் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் இது, அதாவது சவுத் இந்தியன் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்டு. வடை, பரோட்டா, இட்லி, தோசை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதேமாரி உள்ளே பார்த்தீங்கன்னா உளுந்த வடை, பருப்பு வடை, போண்டா, இது வந்து கட்லெட்டு ஆனால் சமோசா டைப்பில் போட்டிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா கல் தோசை போட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா. ஸ்ரீலங்காவில் ஆக்சுவலி எல்லா இடத்துலையுமே தோசை இட்லிலாம் கிடைக்காது. இங்கே வந்து கல் தோசை போட்டுட்ருக்காங்க. இது வந்து வெஜ் ரெஸ்டாரண்ட்டு. இங்கே மெனு போட்டிருக்காங்க பாருங்கள். மசாலா தோசை, எக் தோசை, சிக்கன் ரைஸ் ஃபுல்லு, அப்புறம் உளுந்த வடை, பரோட்டா, நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. ப்ரைஸ் கேட்போமா? ஆனால் உளுந்த வடை எவ்வளோ? 110. பருப்போட 100. அதாவது இந்தியன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு உளுந்த வடை, அதாவது ஒரு பெரிய சைஸ் வடையாக தான் இருக்குது, 32 ரூபா ஒரு உளுந்த வடை இந்தியன் ப்ரைஸு. நம்ம இந்தியன் ப்ரைஸ்க்கு ஸ்ரீலங்கா ப்ரைஸ் 110. ஒரு வாட்டர் பாட்டில் வந்து இந்தியன் ப்ரைஸ்க்கு எவ்வளோ வருதுன்னா 32 ரூபா வருது. நம்ம ஊரில் 1 லிட்டர் 20 ரூபா, ஸோ இங்கே 32 ரூபா வருது. ஸோ எந்த அளவுக்கு ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது ஆக்சுவலி மில்க் ஷர்பத்துன்னு போட்டிருக்காங்க. இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் மில்க் இருக்குல்ல, ரோஸ் மில்க்னால் இங்கே வந்து மில்க் ஷர்பத். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினச்சேன். அந்த மாதிரி எதுவும் இல்லை, நார்மலாக ரோஸ் மில்க் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதாவது லோ குவாலிட்டி ரோஸ் மில்க் இருக்குல்ல, அந்த குவாலிட்டி தான் இருக்குது சாப்பிடும்போது டேஸ்ட்டு. ஸ்ரீலங்காவில் இந்த பழம் ரொம்ப ஃபேமஸ்ஸு, தூரியன் பழம்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஊரில் ரொம்ப ரேட் அதிகம், கிட்டத்தட்ட 1500 2000 வரும் கிலோ. இது எவ்வளோ சொல்கிறாங்க கிலோ? 800 கிலோ, 1000 கிலோ வந்து இங்கே ஸ்ரீலங்கா அமௌண்ட்டே 800 1000 தான். இப்போ நம்ம ஊர் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 300 தான் தூரியன் பழம். கொழும்புல வந்து கெண்டி போயிட்டுருக்கோம். 1 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல இந்த மாதிரி பழம் வந்து விற்றுட்ருக்காங்க. நம்ம ஊரில் மாம்பழம் விற்றுட்ருக்கோம்ல, அந்த மாதிரி விற்றுட்ருக்காங்க. ஏன்னா இப்போ சீசனு. இது என்னோடய ஃபேவரட் பழம், தூரியன் பழம். ஸ்ரீலங்கா வந்தால் கண்டிப்பாக அந்த பழத்தை ட்ரை பண்ணாமல் போக மாட்டேன். இந்த தூரியன் பழத்தை நான் தனியாக சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து தனியாக போடுறேன், அதோடைய டேஸ்ட் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு.